Friends, welcome to my channel. So in this video we will discuss the editorials of Jan 6th and Jan 6th la vandirukra important articles, life of science article discuss pannalam and adhe madri least surprise. See, இந்த ஆர்டிகல் அவசியம் இல்ல, ஆனா என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிடுறேன். இப்போ தமிழ்நாட்டுல லோக்கல் எலெக்ஷன்ஸ் நடந்திருக்கு and ரிசல்ட்ஸும் வெளியே வந்திருக்கு. இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, this is not a surprise. ஏன் not a surprise அப்படின்னா, ஏன்னா திராவிட கட்சிகள் தான் திருப்பியும் லீடிங்ல வந்திருக்கு. சரியா? சோ தமிழ்நாடுல அந்த திராவிட கட்சிகளுடைய டாமினன்ஸ் இன்னும் தெரிய வர்றதாக இந்த ஆர்டிகல் சொல்ல வராங்க. and இது வரையும் இல்லாம 3 வருஷம் டிலேவாக நடந்திருக்கு எலெக்ஷன், அதாவது இந்த லோக்கல் எலெக்ஷன். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டீலிமிட்டேஷன். சோ டீலிமிட்டேஷன்னா இட் இஸ் லைக் கான்ஸ்டிட்யூவன்சிஸ் எல்லாம் மாத்தி இருக்காங்க, வார்ட்ஸ் எல்லாம் மாத்தி இருக்காங்க. சோ திஸ் ஹேப்பன்ஸ் டு பி a major reason for the delay. and இது வரையும் இல்லாம ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன்ஸ் they have conducted a very good election. ஏன்னா ப்ராப்பராக ஃப்ளைங் ஸ்குவாட் யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. and இது வரையும் இல்லாம டெலிவிஷன் மூலியமாக, அதோ டெலிவிஷன் செட்ஸ் மூலியமாக they have monitored the polls. so போல் ப்ராசஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக என்ஷூர் பண்ணியிருக்காங்க. and வரப்போற நெக்ஸ்ட் 3 monthsக்குள்ள எந்தெந்த இடத்துல எல்லாம் எலெக்ஷன்ஸ் நடக்கலையோ அங்கேயும் ப்ராப்பராக எலெக்ஷன்ஸ் எடுத்துட்டு வந்துருவாங்க. ஸோ அங்கேயும் ஒரு ஃபேர் அண்ட் கிரெடிபிளான எலெக்ஷன்ஸை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. சரிங்களா? இது வரையும் இல்லாம ஏஐஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே பத்திலாம் பேசியிருக்காங்க, விச் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் இட். ஃபைன். ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி இதுல இருந்து பாயிண்ட்ஸ் இன்ஃபர் பண்ணி பேசுறதுக்குலாம் ஒண்ணும் இல்லை. சரிங்களா? அதே மாதிரி ஸ்கோரிங் அ ஃபாரின் பாலிசி செல்ஃப் கோல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆர்டிகல் அவசியம் கிடையாது. வை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, சிட்டிசன்ஷிப் ஆக்ட் இருக்கு, இது வரையும் இல்லாம என்ஆர்சி இருக்கு, பிளஸ் நீங்க ஜம்மு அண்ட் காஷ்மீரை பேஸ் பண்ணி எடுத்துட்டு வந்த டெசிஷன்ஸ், இது எல்லாத்துக்கும் அகைன்ஸ்டாக ஒரு ஸ்ட்ராங் டிஸ்கண்டென்ட் ஒன்னு தெரியுது. அதாவது ஸ்ட்ராங் அப்போசிஷன் ஒன்னு தெரியுது. அப்போசிஷன் இட் இஸ் ஆல்சோ இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபாரின் பாலிசின்னு சொல்லிட்டு ஆத்தர் இங்க சொல்றாரு. அதாவது we did not take into consider the neighborhood countries like Afghanistan, Pakistan and Bangladesh. so இதனால என்ன ஆகுதுன்னா, அவங்களுடைய குட்வில் நம்மளுக்கு கிடைக்கல. and இது வரையும் இல்லாம யுனைடெட் நேஷன் ஹை கமிஷனர் ஃபார் ஹியூமன் ரைட்ஸே வந்து இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்டை வந்து டிஸ்கிரிமினேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால ரெப்புடேஷன் நம்மளது குறைஞ்சிருக்கு. ஏன்னா இந்தியா ட்ரெடிஷ்னலி தன்னுடைய ஃபாரின் பாலிசிஸை எல்லாமே வந்து சாஃப்ட் பவருக்கு ஃபேவராக தான் வச்சிருப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சாஃப்ட் பவர்னா இட் இஸ் லைக் என்ன சொல்றது, எக்கனாமிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல இல்ல ஒரு கல்ச்சரல் ஆஸ்பெக்ட்ஸ் மூலியமாக ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்றது. அண்ட் ஹார்ட் பவர்னா ஒரு மிலிட்ரி த்ரெட் இல்ல ஒரு மாதிரி டிஸ்கிரிமினேட்டரி சாங்ஷன்ஸ், இந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டு வர்றது வந்து ஹார்ட் பவர். சரியா? சோ இந்தியா பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனலி ஒரு சாஃப்ட் பவர் பாலிசி தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அண்ட் இட் டசன்ட் மீன் தட் வி டோன்ட் யூஸ் ஹார்ட் பவர்ஸ். ஆனா நம்மளுடைய ஃபேவரிசம் வந்து சாஃப்ட் பவர் மூலியமாக தான் இருக்கும். ஆனா இந்த ரெப்புடேஷனை ஸ்பாயில் பண்ணி இருக்காங்க. சோ இதனால இன்டர்நேஷனல் சினாரியோல, தட் இஸ் இன் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில்ல நம்மளுக்கு பெர்மனன்ட் சீட் கிடைக்கிறது கூட கொஞ்சம் கஷ்டமாயிடும். சோ நம்மளுடைய ஃபாரின் பாலிசிஸ் எல்லாம் டொமஸ்டிக் கால்குலேஷன்ஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடாது. பிகாஸ் வி ஹேப்பன் டு பி a great power in Asia. So we need to maintain hard power as well as soft power. And great powers எல்லாம் பாத்தீங்கன்னா traditionally they have been supportive. That is in global order. So மத்த நேஷன்ஸ் யூ கன்சிடர் பண்ணி நீங்க பாலிசி எடுத்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதா இந்த ஆர்டிகல். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஆர்டிகல் பாத்தீங்கன்னு வைங்களேன், இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ஓகே சூப்பர்பாக எழுதியிருக்காங்க. இந்தியாவுடைய டொமஸ்டிக் பாலிசிஸ் சேஞ்ச் பண்ணணும், ஃபாரின் நேஷன்ஸை கன்சிடர் பண்ணணும், சாஃப்ட் பவர் அப்படின்லாம் தெரியும். சரியா? பட் இன் ரியாலிட்டி இட் இஸ் a criticism against the government. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது வரையும் இல்லாம இந்த ஆர்டிகல்ல இருந்து பாயிண்ட்ஸ் இன்ஃபர் பண்ணி ஆன்சர் ரைட்டிங்ல எழுதுற மாதிரி ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கிடையாது. ஃபைன். ஸோ கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளவுதான் இந்த ஆர்டிகல். அது நம்ம தாராளமாக பண்ணுவோம், அதாவது இந்த ஆர்டிகலை படிக்காமே. அண்ட் இது வரையும் இல்லாம இந்த ஆர்டிகல்ல இருந்து பாயிண்ட்ஸ் ஏதாவது இம்பார்ட்டண்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்போ நான் பேசுற பாயிண்ட் தான் இந்த ஆர்டிகல்ல இருந்து இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். சரியா? ஸோ இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஸோ வில் நாட் டிஸ்கஸ் திஸ். ஃபைன். அண்ட் அதே மாதிரி ஸ்பாட்டிங் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இன் சேஞ்சிங் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. இந்த ஆர்டிகலை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபேஸ் 1 ட்ரேட் டீல் பிட்வீன் USA அண்ட் சைனா எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்தியா என்னென்ன செய்யலாம், வேர்ல்டு எக்கானமி எப்படி இருக்க போகுது, இதை பேஸ் பண்ணிலாம் கொஞ்சம் பேசியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிகல் நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம் இன் டீடைலாக. சரிங்களா? அதே மாதிரி ஒப்பீனியன் பேஜ்ல பாத்தீங்கன்னு வைங்களேன், சேஃப் கார்டிங் தி ஐடியா ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. ரொம்ப பிலாசபிக்கலான ஆர்டிகல் இது. சரியா? ஸோ திஸ் இஸ் ரிட்டன் பை சீஃப் எக்கனாமிக் அட்வைசர், ஃபார்மர் சீஃப் எக்கனாமிக் அட்வைசர். ஸோ இந்த ஆர்டிகல்ல இருந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வரையும் நான் இப்போவே பேசி முடிச்சிடுறேன். சரியா? ஸோ எத்திக்ஸ்ல யூஸ் ஆகும் இந்த ஆர்டிகல். ஃபைன். இது ஒரு பாயிண்ட். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், எஸ் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கன்வே ஒன் மோர் பாயிண்ட். அதாவது என்னன்னா, நான் ஒரு சில வாட்டி கதை மாதிரி சொல்றேன் கேட்டுக்கோங்க அப்படின்னு நான் ஏதாவது ஒன்று சொல்ல வரேன்னு வைங்களேன். எஸ்டர்டே ஐ மெட் அ பர்சன் அண்ட் அவர் என்ன சொல்றாருன்னா, சார் நீங்க கதை சொல்றீங்க கிளாஸ் எடுக்க சொன்னா, கதெல்லாம் UPSC கேட்பானான்னு சொல்லிட்டு என்ன கேட்கறாரு அவர் திருப்பியும். ஸோ இதை பார்த்து நான் அழுகிறதா இல்ல சிரிக்கிறதா இல்ல என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் எஸ் வாட் ஐ மீன் டு சே இஸ் லைக், நான் கதை மாதிரி தெரிஞ்சுக்கோங்கன்னு சொன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும், அதுக்காக நான் அப்படி சொல்றேன். ஃபைன். ஐ ஹோப் ஒன் மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். சரிங்களா? எனிவே இந்த ஆர்டிகல், தட் இஸ் சேஃப் கார்டிங் தி ஐடியா ஆஃப் இந்தியா,
இந்த ஆர்டிகல் வந்து பிலாசபிக்கலான ஆர்டிகல். சரியா? ஸோ உங்க ஆன்சர் ரைட்டிங்ல ஜிஎஸ் பேப்பர் 4லயும் சரி, இல்ல ஈவன் இன் எஸ்ஏ ஃபார் தட் மேட்டர், நீங்க இந்த பாயிண்ட்ஸ்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். 2-3 பாயிண்ட்ஸ் இந்த ஆர்டிகல்ல இருந்து நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, இப்போ ஒரு நியூ டெகேட் அரைவ் ஆயிருக்கு. அண்ட் இஃப் யூ லுக் அட் தி ப்ராப்ளம்ஸ், தென் தேர் ஆர் மெனி ப்ராப்ளம்ஸ் விச் இஸ் ப்ரிவேலிங். ஸோ அது எக்கனாமிக்கலாக இருக்கட்டும், இல்ல சொசைட்டல் ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும். ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் ஆர் தேர். அண்ட் வாட் வி ரிக்வயர் இஸ் மேஜர் பாலிசிஸ். ஸோ இமிடியேட் பாலிசி சேஞ்ச் இஸ் நெசசரி. சரியா? பட் திஸ் இஸ் நாட் சம்திங் விச் இஸ் நியூ. சரியா? ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் புதுசு கிடையாது. இதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் 1950ஸ்லயும் ஆஃப்டர் தி இண்டிபெண்டன்ஸ் மெனி பாலிசி மேக்கர்ஸ் ஹவ் ஃபேஸ்ட். பட் a single hope which is there in spite of these many problems என்னது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா a sense of belongingness, a sense of togetherness, unity in diversity. இது ஒரு பாயிண்ட். பிளஸ் added to it, இந்த ஆர்டிகல்ல என்ன சொல்ல வர்றார் ஆத்தர் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, what is common among the people and what is common among the people of India and even the policy makers அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, it is the fundamentals. So fundamentals are common. And what are the fundamentals அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, it is empathy, tolerance and compassion அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் இங்க சொல்ல வராரு. சரிங்களா? சோ फ्रेंड्स, இங்க உங்களுக்கு சிம்பத்தி, எம்பத்தி, கம்பேஷன்னா என்னன்னு சொல்லிட்டு தெரியணும். சிம்பத்தினா அடுத்தவனை பார்த்து ஃபீல் பண்றது. சரியா? சோ பாவம் பாவம் அப்படின்னு சொல்றது வந்து சிம்பத்தி. எம்பத்தினா உங்களை அடுத்தவங்களுடைய சிச்சுவேஷன்ல பிளேஸ் பண்ணி அப்புறம் ஃபீல் பண்றது. இது வந்து எம்பத்தி. கம்பேஷன்னா நீங்க ஃபீல் பண்ணி ஐயோ இவன் ரொம்ப பாவம் சொல்லிட்டு இட் மேக்ஸ் யூ டு டேக் சம் ஸ்டெப் ஃபார் ஹிம். தட் இஸ் கால்ட் அஸ் கம்பேஷன். புரியுதுங்களா நான் சொல்றது? சோ இதெல்லாம் எத்திக்ஸ்ல உங்களுக்கு வரும். சோ ஆத்தர் இங்க என்ன சொல்றாருன்னா, these are fundamentals which is prevailing among the Indians. That is a concern of human well-being. In spite of many religious differences, these empathy, compassion and tolerance is prevailing. And இது வரையும் இல்லாம இந்த fundamentals தான் it makes policy makers to treat all human beings as equals. புரியுதுங்களா? சோ உங்க யூபிஎஸ்சி இன்டர்வியூலயும் சரி, இல்ல எத்திக்ஸ் பேப்பர் எழுதினாலும் சரி, எல்லாத்துலயும் இந்த பாயிண்ட்ஸ் நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சிம்பத்தி, எம்பத்தி, கம்பேஷன் and of course tolerance is one more thing. சரியா? and of course author is true to an extent. fine. plus added to it, இந்த ஆர்டிகல்ல வந்து ட்ரஸ்ட் பத்தி கொஞ்சம் பேசுறாங்க. சோ என்ன சொல்ல வரார் ஆத்தர் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்தியன் மக்கள் கிட்ட ஃபண்டமெண்டல்ஸ் ப்ரிவேலிங் ஆக இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் அட் த மீன் டைம் there happens to be an sharp erosion of trust அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராரு. அதாவது ட்ரஸ்ட் வந்து குறைஞ்சிக்கணும் போகுது. சோ எந்த மாதிரி ட்ரஸ்ட் அப்படின்னா, கவர்மெண்ட் மேல இருக்கிற ட்ரஸ்ட், அதே மாதிரி a religion having a trust on another religion. சோ இந்த மாதிரி இருக்கிற ட்ரஸ்ட் இதெல்லாம் கொஞ்சம் குறையுது, கொஞ்சம் குறைஞ்சிக்கணும் வருது. ஆனா இந்த ட்ரஸ்ட்டை நம்ம என்ஷூர் பண்ணோம்னா then this will improve the economical outcomes அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் இங்க மீன் பண்றாரு. சோ ஆத்தர் இங்க என்ன சொல்றாருன்னா, it is the trust on the government, it is the trust among the people has shown tremendous result to increase the national income in many countries. For example, ஸ்வீடனை பத்தி சொல்றாரு. ஸ்வீடன்ல நல்ல ட்ரஸ்ட் இருக்குதான். that is the trust on the company, the trust of belongingness and அதே மாதிரி trust on the owner. so இதனால அங்க எக்கனாமிக்கல் அவுட்புட் சூப்பராக இருக்கு. சோ ஆத்தர் இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, ஹார்வர்ட் பிசினஸ் ரிவ்யூ பேஜ்ல ஒரு ஆர்டிகல் ஒன்று பப்ளிஷ் ஆயிருக்குது போல. ஆனா அதுல என்ன பப்ளிஷ் ஆயிருக்குன்னா, if a worker is appreciated and at the meantime அந்த ஒர்க்கருக்கு வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங்னஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு வைங்களேன், then job performance சூப்பராக இருக்குதான், டிராப் அவுட் ரேஷியோ கம்மியாக இருக்குதான், இந்த சிக் டேஸ் லீவ் ரொம்ப கம்மியாக இருக்குது, கம்பெனிஸோட ப்ராஃபிட் அதிகமாக இருக்குது, அண்ட் சேவிங்ஸ் ஆஃப் தி கம்பெனி கூட அதிகமாக இருக்குதான். சோ இதை நம்ம நேஷன் வைடாக அப்ளை பண்ணோம்னா then economically even we will benefit. so இப்போ எக்கனாமிக்கல் ஸ்லோ டவுன் இருக்கு இந்தியால. and at the other end what we see is there happens to be and promotion of hate, religious differences are prevailing which is also hurting the Indian economy. so இந்த ட்ரஸ்ட் என்ஷூர் பண்ணப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் இங்க சொல்ல வராரு. சோ என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, போலீஸ் should make people listen and should make people respect them. போலீஸ் இந்த மாதிரி இருக்கணும். plus at the meantime even people should understand the reality. சும்மா fake newsக்கு ஆளாக கூடாது. and ஒரு ஒற்றுமை ஒன்னு எடுத்துட்டு வரணும். that is among the people by the people. சரியா? சோ இந்த மாதிரி ஒற்றுமை வந்துட்டானா இந்தியால இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா, ஆத்தர் இங்க என்ன சொல்றாருன்னா, எல்லா ப்ராப்ளம்ஸும் சால்வ் ஆகாது. பட் இந்த ஹேட்ரெட்னால வர ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல, அது கொஞ்சம் சால்வ் ஆயிடும். ஒரு நல்ல சொசைட்டி ஒன்னு டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மீன் பண்றாரு ஆத்தர். புரியுது?
புரியுதுங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆர்டிகல்ல இருந்து இன்ஃபர் பண்ற பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் லைக் கம்பேஷன், எம்பதி, சிம்பத்தி, இது அதே மாதிரி ட்ரஸ்ட் அமாங் தி பீப்பிள், ட்ரஸ்ட் இன் சொசைட்டி, ட்ரஸ்ட் regards the government, that is trust with the government, will also improve economical output. So இதுதான் ரெண்டு பாயிண்ட் which you can infer from this article. மற்றபடி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை, புரியுதுங்களா? ஒப்பீனியன் பேஜ்ல வேற எந்த ஆர்டிகலுமே அவசியம் இல்லை, சரிங்களா? எனிவே, கமிங் டு தி ஃபர்ஸ்ட் ஆர்டிகல், லைஃப் ஆஃப் சயின்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸ் பேஸ் பண்ணி வந்திருக்கிற ஆர்டிகல், சரியா? ஸோ இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸ்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும். இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸ் அசோசியேஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க, which was founded in the year 1914. ஸோ இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடியே ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அந்த அசோசியேஷன் ஆனுவலி ஒரு மீட்டிங் நடத்தும், சரிங்களா? ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸ். ஸோ 1914லேருந்தே ஆனுவல் மீட்டிங் நடக்குது. ஸோ இப்போ இது வந்து 107th மீட், சரிங்களா? விச் ஹெல்ட் இன் பெங்களூரு. ஓகே, ஃபைன். இப்போ இந்த ஆர்டிகல்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸ் ஆர் இந்த ஆனுவல் மீட் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் இந்தியன் சயின்டிஸ்ட். ஸோ தோஸ் ஹூ ஆர் இன் தி ஃபீல்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம், சரியா? ஸோ இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடியே ஃபார்ம் ஆன அசோசியேஷன், ஃபார்ம் ஆன ஒரு மீட்டிங் இது. அண்ட் இட் இஸ் குவைட் ப்ரிவேலிங் ஆஃப்டர் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ். அண்ட் இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறமாக, அதாவது 1947க்கு அப்புறமாக இதோடைய இம்பார்ட்டன்ஸ் இன்னும் அதிகமாச்சு. பிகாஸ் சயின்டிஸ்ட்கெல்லாம் இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம், இது ஒரு நல்ல ஃபோரமாக இருந்தது. அண்ட் மாடர்ன் சயின்ஸை இதுதான் முன்னேற்றி எடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையும் இருந்தது, சரியா? ஸோ இந்த ஆனுவல் மீட்டிங்ஸ்ல எந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்றாங்க, ஆர் என்ன நடக்கும் இந்த ஆனுவல் மீட்டிங்ஸ்ல ஆர் இந்த செஷன்ஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்கன்னா, இதோடைய ஆரிஜின் அப்போ ஒரு இயர்லி ஸ்டேஜஸ்லாம் பார்க்கும்போது இது வந்து ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்தது, வேர் மெனி சயின்டிஸ்ட் வில் கம் அண்ட் தே வில் எக்ஸ்சேஞ்ச் சயின்டிஃபிக் ஐடியாஸ் டு ஒன் அனதர், சரியா? ஸோ போஸ்டல் கம்யூனிகேஷன் காலத்தில் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருந்தது, நல்ல ஐடியாஸ் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணின்னு இருந்தாங்க. ஆனா இப்போ இதோடைய பர்பஸ் மாறிடுச்சு. இதோடைய பர்பஸ் என்னவாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இட் இஸ் டு டெவலப் சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் பேஸ் பண்ணி இருக்கிற ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதோடைய பிரைம் பர்பஸாக இருக்குது. ஸோ இதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோரம்ல ஒரு இந்த பிளாட்ஃபார்ம்ல நிறைய சயின்டிஸ்ட், ஸோ நோபல் பிரைஸ் வாங்கினவங்க, அதே மாதிரி இந்தியன் ஆரிஜின் சயின்டிஸ்ட் யாராவது அப்ராட்ல இருக்காங்கன்னா அவங்கள எல்லாரையுமே கூப்பிட்டு வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோடையும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோடையும் இன்ட்ராக்ட் பண்ண விடுறாங்க. ஸோ அவங்களுக்குள்ளேயும் சயின்ஸை பேஸ் பண்ணி ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று டெவலப் ஆகும். பிளஸ் அட் த மீன் டைம் சயின்ஸை பேஸ் பண்ணி ஒரு ஃபியூச்சரும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி. அண்ட் இது வெறும் இல்லாமல் இப்போ ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் அண்ட் மெனி காலேஜஸ் இங்கிருந்து பண்ற ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்குன்னு வைங்களேன், இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்றாங்க. ஸோ ரிப்போர்ட்ஸ், இனோவேஷன்ஸ் எல்லாமே மக்களுக்கு காமிக்கிறாங்க இந்த ஆனுவல் செஷன்ல, சரிங்களா? ஸோ இப்போ சயின்டிஃபிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குன்னா அங்கே ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் நல்ல மக்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா தென் இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம், பீப்பிள் வில் ரெகக்னைஸ். அண்ட் இது வரையும் இல்லாமல் பிரைம் மினிஸ்டரே வந்து இனாகிரேட் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஸோ இதுலேருந்தே இது எந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே புரியும்னு சொல்லிட்டு நம்புறேன், சரிங்களா? ஓகே, ஃபைன். பட் இந்த செகண்ட் பார்ட் ஆஃப் தி ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த பிளாட்ஃபார்மோட இன்டென்ஷன்ஸ் அண்ட் பிரைம் பர்பஸ் இதெல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு, இல்லைன்னு சொல்லிட்டு இல்லை. பட் அட் த மீன் டைம் அந்த சயின்டிஃபிக் எக்ஸைட்மெண்ட் காணும். ஸோ ஒரு அமௌண்ட் ஆஃப் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் தெரியுது இந்த இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்ல வராங்க. ஸோ வை தேர் ஹேப்பன்ஸ் டு பி அன் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்கன்னா, இது ஒரு சயின்டிஃபிக் நாலேஜை எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்காக இல்ல ஃபியூச்சர் ஜெனரேஷனை வந்து மோட்டிவேட் பண்றதுக்காக ஒரு ஃபோரமாக இருந்தால் பரவாயில்ல, ஆனா இது வந்து ஒரு ஃபோரம் ஆஃப் சூடோ சயின்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்ல வராங்க. ஸோ சூடோ சயின்ஸ்லாம் என்னது சார் அப்படின்னா, சம்திங் which can be related to science but it is not science, சரியா? சோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்தியன் மிசைல் சிஸ்டம் ஒரு மிசைல் சிஸ்டம் வந்து இதோடைய ரெஃபரன்ஸ் வந்து வேதாஸ்ல இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சக்கரம் இருக்கும் இல்லையா, இங்கிருந்து ஒரு சக்கரத்தை லான்ச் பண்ணோம்னா அது கரெக்டாக தலையை வெட்டி திருப்பி வந்து கையில சேர்ந்துரும். சோ இது என்னது? கைடட் மிசைல். சோ இதுல சயின்ஸ் இருக்கா? ஆனா ப்ரூஃப் பண்ண முடியுமா? சோ இதுதான் சூடோ சயின்ஸ். சோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்கன்னா, ஸ்பீக்கர்ஸ் இந்த ஃபோரமை சூடோ சயின்ஸ் பர்பஸஸ்க்காக யூஸ் பண்றாங்க. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, ஸ்டெம் செல் டெக்னாலஜி முன்னாடியே இருந்திருக்கு, டெஸ்ட் டியூப் பேபி கான்செப்ட் முன்னாடியே இருந்திருக்கு, கௌரவாஸ் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்றாங்க. இது வெறும் இல்லாம என்ன சொல்ல வராங்கன்னா, ஏவியானிக்ஸ் இருக்குன்னு வைங்களேன், ஏவியானிக்ஸ் இது வந்து வேதாஸ்ல இருந்து வந்தது. ஸோ ஏரோப்ளேன் டெவலப்மெண்ட் டெக்னாலஜிஸ் எல்லாம் வேதாஸ்லேயே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சூடோ சயின்ஸ், யூ கேன் நாட் ப்ரூவ் இட். ஸோ இதனால என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த காங்கிரஸோட ஒரு பப்ளிக் இமேஜே போயிடுச்சு. அண்ட் இது வரையும் இல்லாம கவர்மெண்ட் இதை பேஸ் பண்ணி ஒரு இன்ட்ரெஸ்டும் எடுக்க மாட்டேன்றாங்க. இன்ட்ரெஸ்ட்னா என்ன, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்றது மாதிரி, சரியா?
ஸோ இது ஒரு ஃப்ளா. அந்த நெக்ஸ்ட் ஃப்ளா இஸ் லைக் நம்ம என்ன பார்த்தோம், நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். லாஸ்ட் இயர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண ப்ராஜெக்டே திருப்பி டெமான்ஸ்ட்ரேட் பண்றாங்க. அண்ட் இது வெறும் இல்லாம ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து வெறும் போஸ்டர் அடிச்சு ஒட்டி இதுதான் ப்ராஜெக்ட்னு சொல்லிடுறாங்க, டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியே காமிக்கிறது இல்லை, அப்படியே வாயாலே வடை சுடுறது. ஸோ இதனால என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சீஃப் சயின்டிஸ்ட் யாருமே அட்டெண்டே பண்ண மாட்டேன்றாங்க இந்த ஃபோரம் ஒரு இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸ். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்கன்னா, நிறைய ISRO-லேருந்து சீஃப்ஸ் எல்லாம் கூப்பிட்டுருக்காங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜிலேருந்துலாம் கூப்பிட்டுருக்காங்க சயின்டிஸ்ட்டை, யாருமே அட்டன் பண்ணல. சரியா? ஸோ இதுக்கு முன்னாடியாவது சும்மா வந்து பேசிட்டாவது போவாங்க, இவ கூப்பிட்டாலும் வர மாட்டேன்றாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, சயின்ஸ் ட்ரெடிஷன் சேஞ்ச் ஆகுது, காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறணும், எல்லாம் ரைட்டு. பட் ஹவவர் அந்த மாற்றம் எப்படி இருக்கணும், ஒரு நியூ ஐடியாஸை இன்ஸ்பயர் பண்ற மாதிரி இருக்கணும், ஒரு முன் உதாரணமாக இருக்கணும், புது மாடல் டெவலப் பண்ணணும். அப்போதான் சயின்ஸ் வந்து பப்ளிக்கு எடுத்துட்டு போய் சேர்க்க முடியும். சரியா? ஸோ நீங்க சயின்ஸை வளர்க்கணும்னு சொல்றீங்களா, அதுக்கு சூடோ சயின்ஸ் வழி கிடையாது. சயின்ஸை வளர்க்கணுமா, சயின்ஸை வந்து ஆர்ட்டோட மிக்ஸ் பண்ணுங்க, ஸோ தட் நீங்க மக்களுக்கு ஒரு இன்டராக்டிவாக எடுத்துட்டு போய் சயின்ஸை சேர்க்க முடியும், ஆடியன்ஸும் எங்கேஜ் ஆவாங்க. சரியா? ஸோ வாட் காங்கிரஸ் நீட்ஸ் இஸ் ரிஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுறாங்க இந்த ஆர்டிகலை. புரியுதுங்களா? ஸோ சயின்டிஃபிக் டெம்பரமெண்ட் எப்படிப்பா வளர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா UPSC மெயின்ஸ்ல இந்த ஆன்சர் நீங்க எழுதலாம். புரியுதுங்களா? அதே மாதிரி எஜுகேஷனல் ரிஃபார்ம்ஸ் சொல்லிட்டு கேட்கறாங்கன்னு வைங்களேன், அங்கேயும் நீங்க இந்த டாபிக்கை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் லைக் அப் டு யூ ஹவ் யூ யூட்டிலைஸ் இட். புரியுதுங்களா? பட் கண்டென்ட்டை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஃபைன். எனிவே வில் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஆர்டிகல், தட் இஸ் ஸ்பாட்டிங் அன் ஆப்பர்ச்சுனிட்டி இன் சேஞ்சிங் ஃபண்டமெண்டல்ஸ். ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆர்டிகல் போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு பிரீஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன். ஸோ என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யூஎஸும் சைனாவும் ஒரு phase 1 ட்ரேட் டீல் எடுத்துட்டு வர போறாங்க. சரியா? ஸோ போத் தி நேஷன்ஸ் ஹவ் அக்ரீட் ஆன் phase 1 ட்ரேட் டீல் அண்ட் போத் தி நேஷன் வில் சைன் இட். அதாவது இந்த மிட் ஆஃப் திஸ் ஜான் சைன் பண்ணிட போறாங்க. ஓகே, ஸோ வாட் இஸ் திஸ் phase 1 ட்ரேட் டீல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ், யூஎஸ்க்கும் சைனாக்கு நடுவில் ட்ரேட் வார் வாஸ் ஹேப்பனிங். ஸோ ட்ரேட் வார்னா என்ன சார்? இட் இஸ் நத்திங் பட் US imposing sanctions on China or US increasing the tariffs on Chinese products. And இதுக்கு அப்போஸாக சைனாவும் பண்றது இதே மாதிரி, அதாவது US ப்ராடக்ட்ஸ் மேல டாரிஃப் அதிகப்படுத்துறது. சரியா? ஸோ ரெண்டு நேஷனுமே ஒருத்தருக்கு மேல அதிகமான டாரிஃப் or அதிகமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இம்போஸ் பண்றது தான் ட்ரேட் வார். சரியா? ஸோ ஏன் சார் USA அதிகமான டாரிஃப் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, US என்ன சொல்றாங்க, எங்களுடைய பாலிசி வந்து அமெரிக்காஸ் ஃபர்ஸ்ட், நாங்க எங்களுடைய டொமஸ்டிக் மார்க்கெட்டை ப்ரொடெக்ட் பண்ண விரும்புறோம், வெளிநாட்டு ப்ராடக்ட்ஸ் எங்களுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு US சொல்றாங்க. அண்ட் சைனா என்ன சொல்றாங்க, சரி அப்போ நீ தான் டாரிஃப் உனக்கு தான் அதிகப்படுத்த தெரியுமா, அப்போ நானும் உங்க ப்ராடக்ட்ஸ் மேல டாரிஃப் அதிகப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைனாவும் பண்றது. புரியுதுங்களா? ஸோ இட் இஸ் டு ப்ரொடெக்ட் தி டொமஸ்டிக் மார்க்கெட் USA இஸ் டூயிங், அண்ட் இதுக்கு ஆப்போசிட்டாக சைனாவும் பண்றது. ஃபைன். ஸோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ட்ரேட் வார் வளர்ந்துக்கினே போச்சு. தட் இஸ் பிட்வீன் USA அண்ட் சைனா. அண்ட் யுனைடெட் நேஷன்ஸ் ரீசெண்டாக என்ன அப்டேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, we will give 15% tariff on Chinese goods. ஸோ கிட்டத்தட்ட ஒரு $150 billion மதிப்புள்ள சைனீஸ் கூட்ஸுக்கு மேல நாங்க 15% டாரிஃப் லெவி பண்ண போறோம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தாங்க. அண்ட் இதுக்கு அப்போஸாக சைனா என்ன சொல்லி இருந்தாங்கன்னா, நீங்க 15% தான் போடுறீங்க, ஆனா யூஎஸ்ஏல இருந்து வர ஆட்டோமொபைல்ஸ் மேல நாங்க 25% லெவி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. புரியுதுங்களா? ஸோ இது இம்ப்ளிமெண்ட் பண்றதாக இருந்தது. ஆனா ரெண்டு நேஷனுமே இப்போ ஒரு டீலுக்கு வந்திருக்காங்க, அதாவது இந்த ட்ரேட் 1 டீல் or phase 1 ட்ரேட் டீலுக்கு வந்திருக்காங்க, அதாவது நெகோஷியேட் பண்ணி வந்திருக்காங்க. ஸோ இந்த phase 1 ட்ரேட் டீல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 15% or 25% சொல்லியிருக்கோம் இல்லையா, இதை வந்து ரெண்டு நேஷன்ஸுமே லெவி பண்ண மாட்டோம், டாரிஃபை லெவி பண்ண மாட்டோம். அண்ட் இது வரையும் இல்லாம சில ஹார்ஷான மெஷர்ஸ் எடுத்துட்டு வர்றதாக இருந்தாங்க, அது எல்லாத்தையும் நாங்க ஸ்டாப் பண்ணிட போறோம். ஸோ டாரிஃப் ரேட்ஸை வந்து கொஞ்சம் குறைச்சிடுவோம். ஸோ ஏற்கனவே டாரிஃப் ரேட்ஸ்லாம் இம்போஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா ட்ரேட் வார்ல USA, அதையும் நாங்க குறைச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு US சொல்லியிருக்காங்க. அண்ட் சைனாவும் சரி ஓகே நீங்க குறைக்கிறீங்கன்னா நாங்களும் சில டாரிஃப்ஸை குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வரையும் இல்லாம அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸை நாங்களும் பர்ச்சேஸ் பண்றோம் சொல்லிட்டு சைனா அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ திஸ் டீல் இஸ் அபவுட் டு பி சைன்ட் இன் தி மிட் ஆஃப் Jan 15th பண்ண போறாங்க இந்த phase 1 ட்ரேட் டீல. சரியா? ஸோ ட்ரேட் வார் முடிவுக்கு வருது, ஒரு ட்ரேட் வார் எண்ட் பண்றதுக்காக ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். புரியுதுங்களா? சரி, ஓகே. நவ கமிங் டு தி ஆர்டிகல், தட் இஸ் ஸ்பாட்டிங் அன் ஆப்பர்ச்சுனிட்டி இன் சேஞ்சிங் ஃபண்டமெண்டல். சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆர்டிகல் ஆத்தர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்போதைக்கு இந்த phase 1 ட்ரேட் டீல் பிட்வீன் போத் தி நேஷன்ஸ், இது வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் ரிலீஃப் ஃபார் போத் தி நேஷன். சரியா? ஏன்னா US சொல்லிட்டாங்க $160 billion நாங்க டாரிஃப் இம்போஸ் பண்ணலாம் மாதிரி இருந்தோம், அதாவது $160 billion மதிப்புள்ள ப்ராடக்ட்ஸ் மேல நாங்க டாரிஃப் இம்போஸ் பண்றதாக இருக்கோம், அந்த டாரிஃபை நாங்க இம்போஸ் பண்ண மாட்டோம்
மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது ஒரு ரிலீஃப் ஃபார் சைனா, அண்ட் சைனாவும் மெஷர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஓகே, ரைட், ஃபைன். பட் ஹவவர் இந்த ட்ரேட் வார் எண்ட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்ல. பிளஸ் ஆடட் டு இட் இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, இதுவரையும் இல்லாம ரெண்டு நேஷன்ஸ்க்குள்ள இருக்கிற டிஃபரன்சஸ் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. என்னது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, see it is not only with regards to trade war, even ரெண்டு நேஷனுக்கு நடுவுல டெக்னாலஜி வார் இருக்கான். ஸோ டெக்னாலஜி வார்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல ஒரு டிஜிட்டல் ஸ்பேஸ்ல 5G டெக்னாலஜி ரிலேட்டடான ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரெண்டு நேஷனுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அதிகமாக கம்பீட் பண்ணிக்கிறாங்க. ஸோ டெக்னாலஜி வார் இஸ் ஹேப்பனிங் பிட்வீன் தி நேஷன்ஸ். அண்ட் இதுவரை இல்லாம யூஎஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, உய்கூர் ஆக்ட் ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க. ஸோ உய்கூர் ஆக்ட்னா என்னது? சி உய்கூர் ஹேப்பன்ஸ் டு பி an people, ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் லிவிங் இன் ஜிங்யான் ப்ராவின்ஸ் இன் சைனா. சரியா? ஸோ இந்த உய்கூர் வந்து முஸ்லிம்ஸ் கம்யூனிட்டி. அண்ட் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க சைனாவை சேர்ந்தவங்க இல்லைன்றாங்க. அண்ட் சைனா இல்ல, ஜிங்யான் ப்ராவின்ஸ் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ இது ஒரு தனி இஷ்யூ. உய்கூர்ஸ் என்பது ஒரு தனி இஷ்யூ. பட் ஜிங்யான் ப்ராவின்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் சைனா அண்ட் அண்டர் டெவலப்டு ஜோன். அண்ட் இது வேற இல்லாம அங்க ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் நடக்கிறதாக தகவல்களும் இருக்கு. சோ இதை பேஸ் பண்ணி சைனா என்ன பண்ணிருக்காங்க, ஒரு உய்கூர் ஆக்ட் ப்ரொபோஸ் பண்றாங்க. அண்ட் இது வேற இல்லாம ஹாங்காங்ல டெமோக்ரஸி எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாங்காங் ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் டெமோக்ரஸி ஆக்ட் எடுத்துட்டு வர போறாங்களாம். சோ இந்த மாதிரி எடுத்துட்டு வந்தா சைனாவோட இன்டர்னல் மேட்டர்ல இன்டர்ஃபியர் பண்ற மாதிரி சைனாக்கு பிடிக்குமா? இது பிடிக்காது. சோ ஒரு பக்கம் டெக்னாலஜி வார், ஒரு பக்கம் ட்ரேட் வார், ஒரு பக்கம் இந்த உய்கூர் ஆக்ட் ஆர் interfering into the internal issues of China, and இன்னொரு பக்கம் குளோபல் ஸ்லோ டவுன் வேற, எகனாமிக் ஸ்லோ டவுன், குளோபல் ஸ்லோ டவுன் ட்ரேட் வார்னால இன்னும் அதிகமாயிருக்கு. சோ இந்த சிச்சுவேஷன்ஸ்ல இந்தியா என்ன செய்யலாம், ஆர் ஹவு இஸ் த குளோபல் எகானமி பெர்ஃபார்மிங், ஆர் ஹவு இஸ் கண்ட்ரி பெர்ஃபார்மிங் இன் தீஸ் சார்ட் ஆஃப் சிச்சுவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. சோ ஹவு இஸ் குளோபல் எகானமி ஆர் கண்ட்ரிஸ் பெர்ஃபார்மிங்னா இங்க மொத்தமே இந்த ஆர்டிகல்ல 3 நேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க, யூஎஸ், சைனா அண்ட் இந்தியா. சரியா? சோ இத பேஸ் பண்ணி செக்டார் வைஸ் பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டிகல்ல வந்து எனர்ஜி செக்டாரை பத்தி பேசுறாங்க. சரியா? சோ ஃப்ரெண்ட்ஸ், அகைன் எனர்ஜி செக்டாரை பத்தி சிம்பிளாக தெரிஞ்சுக்கோங்க. சி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, யூஎஸ்ல ஷேல் கேஸ் ப்ரொடக்ஷன் ரொம்ப அதிகமாயிடுச்சுங்க. சோ ஷேல் கேஸ்னா இது ஒரு நேச்சுரல் கேஸ். அண்ட் யூஎஸ்ஏ தன்னுடைய ப்ரொடக்ஷனை பயங்கரமாக அதிகப்படுத்திட்டாங்க, ஷேல் கேஸ் ப்ரொடக்ஷன். சரியா? அதாவது எனர்ஜி செக்டாரை பத்தி இப்போ பேசுறோம். சோ இப்போ ஷேல் கேஸ் ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்திட்ட உடனே இந்த ஷேல் கேஸ் பாத்தீங்கன்னா this happens to be a substitute for oil. சோ ஷேல் கேஸ் ப்ரொடக்ஷன் அதிகமானதுனால ஆயிலோடைய டிமாண்ட் வந்து குறைஞ்சு போச்சு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல. ஏன்னா யூஎஸும் ஃபர்ஸ்ட் ஆயில் வாங்கிட்டு இருந்தது மிடில் ஈஸ்ட்ல இருந்து. சோ ஈரான், ஈராக், சவுதி அரேபியா இவங்க கிட்ட இருந்து எல்லாம் ஆயில் வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனா இவங்களுக்கு ஷேல் கேஸ் வந்துட்டதுனால ஆயில் வாங்க விட்டுட்டாங்கன்னு வைங்களேன். சோ என்ன ஆச்சுன்னா ஆயில் பிரைசஸ் பயங்கரமா குறைஞ்சிருச்சு, ஆயில் டிமாண்ட் பயங்கரமாக குறைஞ்சிருச்சு. அண்ட் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இந்தியாவுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா ஆயில் பிரைஸ் குறைஞ்சிருச்சு, இந்தியா ஒரு நல்ல மார்க்கெட் ஆயிலுக்காக. சோ நம்மளுக்கு சீப்பான ரேட்டுக்கு ஆயில் வந்தது, இம்போர்ட் பண்ணப்பட்டது. இதுவரை இல்லாம ஆயில் சீப்பான ரேட்டுக்கு வருதுன்னா நம்ம இதை பேஸ் பண்ணி ப்ராடக்ட்ஸும் டெவலப் பண்ணோம், அண்ட் ப்ராடக்ட்ஸை கூட சீப்பான ரேட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணோம். ஸோ காம்படிட்டிவாக இருந்தது. இதனால இந்தியாவோட கரண்ட் அக்கவுண்ட் டெபிசிட் குறைஞ்சது. சரியா? ஸோ இந்தியா வாஸ் இன் ஃபேவரபிள் சிச்சுவேஷன். ஆனா இப்போ என்ன இருக்கு, யூஎஸ்ஏ ஈரான்ல இருக்கிற குவாசிம் சொலைமானிய ஹேஷ்ட்ரைக் மூலியமாக சாவடிச்சிருக்காங்க. அண்ட் இதனால ஈரான் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துடிக்குது. ஸோ ஆல்ரெடி சைபர் அட்டாக்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஆனா இதனால என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆயில் பிரைசஸ் ரைஸ் ஆயிடுச்சு. ஸோ சார் ஆயில் பிரைசஸ் ஏன் சார் ரைஸ் ஆச்சு, ஈரான் மேல அட்டாக் எடுத்துட்டு வந்திருக்காங்க, அதாவது சொலைமானிய சாவடிச்சா ஏன் சார் ஆயில் பிரைஸ் ரைஸ் ஆயிடுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் என்னன்னா ஆயில் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் கம்மி ஆயிடும். அண்ட் இதுவரையும் இல்லாம யூஎஸ்க்கு ஃபேவரபிளாக இருக்கும் தெரியுமா நேஷன்ஸ், அந்த நேஷன்ஸ் எல்லாம் ஈரான் கூட ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படுவாங்க. சரிங்களா? ஸோ டிரான்ஸ்போர்டேஷன்ல ஹேர்டல்ஸ் இருக்கும், ப்ரொடக்ஷன் கட்டு நடக்கும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த அட்டாக் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் 4% அதிகமாயிடுச்சு ரேட் ஒரே நாள்ல. அண்ட் இது வேற எல்லாமே இந்தியா மேல சாங்ஷன்ஸ் எடுத்துட்டு வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் கூட சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்க ஈரான் கூட ட்ரேட் டீல் எடுத்துட்டு வந்தீங்கன்னு வைங்க, ஆயில்லாம் வாங்காதீங்க, ட்ரேட் டீல் நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா நாங்க உங்க மேலயும் சாங்ஷன்ஸ் லீவ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல யார் ஃபேவரபிளான பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சைனாவாக தெரியுது ஈரானுக்கு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சைனா யூஎஸ்ஏ பேச்சு கேட்காது எப்பவுமே. அண்ட் இதுவரை இல்லாம ரிப்போர்ட்ஸ்ல எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, சைனா இஸ் கோயிங் டு இன்வெஸ்ட் அண்ட் ஹியூஜ் சம் அமௌண்ட் இன் ஈரான் ஆயில், கேஸ் அண்ட் பெட்ரோகெமிக்கல் செக்டர்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சைனீஸ். அண்ட் இதுவரையும் இல்லாம யூஎஸ் சாங்ஷன்ஸ் எடுத்துட்டு வந்து கூட சைனா ஈரான் கூட ட்ரேட் டீல் தான் வச்சு நடந்தாங்க. சரியா? அண்ட் ஈரானுக்கு வேற யாருமே இல்லங்க, அவங்க யூஎஸ்ஏ கூட டீல் பண்ண முடியாது.
இந்தியா 50-50 இருக்கிறாங்க. அப்போ யாரு ஒரு நல்ல பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சைனாவாக இருக்கு. சோ இதனால ஈரான் என்ன செய்யறாங்க, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்ல அதே மாதிரி வெஸ்டர்ன் இந்தியன் ஓஷன்ல சைனீஸோட நேவல் பிரசன்ஸையும் ஃபெசிலிட்டேட் பண்றாங்க, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஈஸியாக நடக்கணும்னு சொல்லிட்டு. அண்ட் சைனாவும் தன்னுடைய டாமினன்ஸை அதிகப்படுத்தின்னு இருக்காங்க இந்தியன் ஓஷன் ரீஜன்ல, எஸ்பெஷலி இன் வெஸ்டர்ன் இந்தியன் ஓஷன் ரீஜன், அதாவது இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் கிட்ட எல்லாம். ஆனா இந்தியா இந்த பொட்டன்ஷியலை டேப் பண்ணணும். இப்போ இந்தியா என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது. சோ இந்த ஆர்டிகல்ல என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்திருக்காங்களா. ஆனா இந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, யூஎஸ்க்கும் சைனாக்கு நடுவில் நடந்த ட்ரேட் வார்னால சைனால இருந்து யூஎஸ்க்கு போற ப்ராடக்ட்ஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதாவது எக்ஸ்போர்ட் ஃப்ரம் சைனா வந்து ரொம்ப பயங்கரமாக டிப் பண்ணிடுச்சு. சரியா? சோ இந்த பொட்டன்ஷியலை வந்து இந்தியா யூட்டிலைஸ் பண்ணிருக்கலாம். அதாவது யூஎஸ்க்கு ப்ராடக்ட்ஸ் அனுப்பிச்சிருக்கலாம். ஆனா யூஎஸ்க்கு வந்த ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப டைவர்சிஃபைடாக தான் இருந்திருக்கு. சோ தைவான், மெக்சிகோ, வியட்நாம், யூரோப்பியன் யூனியன் இவங்களுக்கு நடுவுல ஒரு காம்படிஷன் அதிகமாயிடுச்சு. அண்ட் இந்தியா எக்ஸ்போர்ட் டு யூஎஸ் கம்மியாக தான் இருக்கு. சோ நம்பர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க, $755 million சொல்லிட்டு. சோ அந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு அவசியம் இல்லை. பட் ஆனா இந்த காம்படிஷனை நம்ம டேப் பண்ணல, ராதர் எக்ஸ்போர்ட் கம்மி தான் இருக்கு. சரியா? சோ யூஎஸ் மார்க்கெட்டோட பொட்டன்ஷியலை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கல. சரி, அதே மாதிரி சைனா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சைனா வந்து ஸ்வைன் ஃப்ளூனால போர்க்குடைய அவசியம் இருக்கு. அண்ட் இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிரைமரிலி பஃபலோ மீட் பேஸ் பண்ணி தான் இருக்குது. அண்ட் அந்த பஃபலோ மீட் கூட இன்டைரக்டாக வியட்நாம், பிலிப்பைன்ஸ் மூலியமாக போகுது. சோ which is not profitable for India. புரியுதுங்களா? சோ ஒரு பக்கம் சைனாக்கு நம்ம போக் எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கலாம், அது நம்மனால பண்ண முடியல. அதாவது மீட் எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கலாம் ஃபார் தட் மேட்டர், அது நம்ம பண்ணல. யூஎஸ் ட்ரேட் டைவர்சிஃபிகேஷன் காம்படிஷன் அதிகமானதுனால எக்ஸ்போர்ட்டையும் நம்ம பொட்டன்ஷியலாக டேப் பண்ணல. சோ இந்தியா வந்து கொஞ்சம் இதை கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆத்தர் இங்க மீன் பண்றாரு. சரியா? பிளஸ் இப்போ ஆத்தர் வந்து டெக்னாலஜிக்கல் ஃப்ரண்டாக பேசுறாரு. சோ என்ன சொல்றாருன்னா, சைனால பாத்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரொபாட்டிக்ஸ், ஆட்டானமஸ் வெஹிக்கிள்ஸ், ஸ்பேஸ் டெக்னாலஜிஸ் இதெல்லாம் வந்து பயங்கரமாக இன்வெஸ்ட் பண்றாங்க. சோ அதான் நம்ம இந்த இந்த ஆர்டிகலோட ஸ்டார்டிங்லேயே பார்த்திருப்போம். தட் இஸ் லைக் both the nations are in technological war அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? சோ என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சைனால நிறைய ஹைடெக் கம்பெனிஸ் லைக் பைடு, அலிபாபா, டான்சென்ட், ஹவாய் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனிஸ் வந்திருக்கு. ஸோ யூஎஸ் என்ன பண்ணாங்கன்னா, இந்த டெக்னாலஜிக்கல் வார்னால ஹவாய் டெக்னாலஜிஸை வந்து பிளாக் லிஸ்ட் பண்ணி வச்சிட்டாங்க யூஎஸ்ல. அண்ட் இதனால இந்த டெக்னாலஜிக்கல் வார் இன்னும் அதிகமாயிடுச்சு. சரியா? ஸோ அப்போ சைனீஸ் கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா, இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதான் அலிபாபா, டான்சென்ட் இவங்கெல்லாம் இந்தியாவுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இந்தியா என்ன பண்ணிருக்கலாம்னா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிருக்கலாம். அண்ட் என்ன சொல்லிருக்கலாம்னா, நீங்க டெக்னாலஜியை இந்தியாவுக்கு எடுத்துட்டு வரீங்க. சரியா? இந்தியால வந்து இன்வெஸ்ட் பண்றீங்க. ஓகே ஃபைன். அட் த மீன் டைம் யூ அலவ் இந்தியன் சர்வீஸ் இன்டு யுவர் நேஷன். சோ ஐடி செக்டாரையும் அதர் டெக்னிக்கல் பேஸ்டு எக்ஸ்போர்ட்ஸா சைனா நீங்களும் அக்செப்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்தியா ஒரு டிமாண்ட் வச்சிருக்கலாம். ஏன்னா இந்த யூஎஸ் சைனா டெக் வார் பேஸ் பண்ணி இந்தியாவுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருந்தது. ஆனா இந்த பொட்டன்ஷியலையும் நம்ம டேப் பண்ணல. சரியா? அண்ட் இது வரையும் இல்லாம இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்கன்னா, இது வந்து இந்தியாவுக்கு ஒரு த்ரெட் வேறையா. ஏன்னா இப்போ 5G நெட்வொர்க் ஸ்பெக்ட்ரம் பேஸ் பண்ணி ஆக்ஷன்ஸ்லாம் விட போறாங்க. அண்ட் சைனீஸ் கம்பெனி ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க இந்தியால. அண்ட் 5G ஸ்பெக்ட்ரம் அவங்க வாங்கிட்டாங்கன்னு வைங்களேன், தென் இன் கேஸ் ஆஃப் வார் ஆர் இன் கேஸ் ஆஃப் எனி செக்யூரிட்டி ரிலேட்டட் aspects நம்ம இந்த கம்பெனிஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இட் இஸ் ஆல்சோ அன் த்ரெட் டு தி இந்தியன் ஸ்ட்ராட்டஜிக் ஆட்டோனமின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. சரியா? ஸோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, யூஎஸ் சைனா டென்ஷன்ஸ் பேஸ் பண்ணி நிறைய அட்வான்டேஜஸ் இருந்தது நம்ம கிட்ட. ஆனால் இந்த அட்வான்டேஜஸை நம்ம டேப் பண்ணல. அண்ட் இதுவரையும் இல்லாமல் இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த டெக்னாலஜிக்கல் வார்னால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சைனா தன்னுடைய பொட்டன்ஷியலை இன்னும் அதிகப்படுத்தும். சரியா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ யூஎஸ் டெக்னாலஜி வந்து சைனாக்கு சப்ளை ஆயிருந்ததுன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். சரியா? ஸோ இப்போ இந்த டெக்னாலஜிக்கல் சப்போர்ட் இப்போ ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்போ சைனா என்ன செய்யும்? தன்னுடைய டொமஸ்டிக் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை இன்னும் அதிகப்படுத்தும். ஒரு பக்கம் யூஎஸ் சாங்ஷன்ஸ், இன்னொரு பக்கம் எனர்ஜி டார்கெட்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் சொல்லி அவங்க டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன். இப்போ நியூக்ளியர் ஃபீல்ட் ஒரு ரிலேட்டட் டெக்னாலஜிஸ்லாம் டெவலப் பண்றாங்க. பைபாசிங் எமிஷன் டார்கெட்ஸ் ஆஃப் பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் சோ ஆன்னா சைனா என்ன பண்ணுவாங்கன்னு உட்கார்ந்து இருக்காது. அவங்க இன்னும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டு வருவாங்க. ஏன்னா அப்படி இருந்ததுன்னா இன்னும் அவங்க டெக்னாலஜிக்கல் ஃப்ரண்ட்ல அதிக டெவலப்மெண்ட் எடுத்துட்டு வருவாங்க. அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ a problem for India. ஏன் ப்ராப்ளம் ஃபார் இந்தியா? பிகாஸ் ஆல்ரெடி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவில் இருக்கு டெக்னாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல. சரிங்களா? ஸோ ஆத்தர் வந்து இங்க ஸ்கேட்டர்டாக கொடுத்துருக்காங்க பாயிண்ட்ஸ், பட் யூ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஹேப்பனிங். ஃபைன். அண்ட் இது வரையும் இல்லாம சைனா என்ன சொல்றாங்கன்னா, யூஎஸ் வந்து எங்களுடைய
ஹாங்காங் இஷ்யூல யூகர் இஷ்யூலாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணின்னு இருக்காங்க, இது வந்து எங்களுடைய இன்டர்னல் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, இதை பேஸ் பண்ணி கூட இந்தியாவுக்கு கன்சர்ன்ஸ் இருக்கு. என்ன கன்சர்ன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி ஹாங்காங்ல இந்தியன் ரெஃப்யூஜிஸ் நிறைய பேர் இருக்காங்க, இந்தியன் ஆரிஜின் பீப்பிள் நிறைய பேர் இருக்காங்க ஹாங்காங்ல. சோ அவங்களை எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. சோ இந்த மாதிரி இஷ்யூஸ்ல இந்தியா மாட்டின்னு இருக்கும் and we need to bring in measures. சரியா, சரி, ஓகே, ரைட். இப்போ சைனா மேல பிரஷர் போடுற மாதிரி ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சவுத் சைனா ஷீ இஷ்யூ எடுத்துக்கோங்க. சவுத் சைனா ஷீல பாத்தீங்கன்னா சைனா இன்னும் டாமினன்ட் பிளேயராக இருக்குது. இன்னும் இந்த 9 லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைனை வச்சுட்டு இந்த ஐலாண்ட்ஸ்லாம் எங்களுதுன்னு சொல்லிட்டு சைனா சொல்லின்னு இருக்காங்க. சரியா, அண்ட் இது வரையும் இல்லாம ஏசியன் நேஷன்ஸ் கூட நம்ம இந்தியா வந்து ட்ரேட் டீல்லாம் வச்சுக்கிறோம். அண்ட் இது வரையும் இல்லாம நம்ம குவாட் டயலாக்ல வேற இருக்கிறோம். குவாட்ல வந்து யூஎஸ், ஆஸ்திரேலியா, ஜப்பான், இந்தியா 4 நேஷன்ஸ் இருக்கிறோம். சரியா, சோ சைனாவுடைய கண்ட்ரோல் ஆன் இண்டோ ஸ்பெசிபிக்கா வந்து கர்ப் பண்றதுக்காக. அண்ட் இப்படி ஒரு டயலாக் நம்ம எங்கேஜ் ஆகி ஏசியன் நேஷன்ஸ் கூட நம்ம ட்ரேட் டீல்ல எங்கேஜ் பண்ணி கூட சவுத் சைனா ஷீ இஷ்யூஸ் பேஸ் பண்ணி நம்மளுக்கு இந்தியாவுக்கு ஒரு சே இல்ல. சி வி ஹேவ் தி ரைட் டு கோ த்ரூ சவுத் சைனா ஷீ, பட் ஆனா சைனாவை கர்ப் பண்ற அளவுக்கு நம்ம கிட்ட கெபாசிட்டி இருக்கா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல்ல சொல்ல வராங்க. அண்ட் இன்னொரு பக்கம் சைனாவை கர்ப் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா யூஎஸ் உடைய கொஞ்சம் சப்போர்ட் எடுக்கலாம். சோ இப்போதான் ரீசெண்டா யூஎஸ் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிருக்கு சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார், ஒன் பெல்ட் ஒன் ரோட் இனிஷியேட்டிவ்ல இந்தியா மெம்பர் இல்ல. இதுவரையும் இல்லாம சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடாரை நம்ம அப்போஸ் பண்றோம், யூஎஸும் அப்போஸ் பண்றாங்க. சோ யூஎஸ் கூட நம்ம இதை பேஸ் பண்ணி ஒரு இம்பாக்ட் ஒன்னு மேக் பண்ணலாம். தட் இஸ் யூஎஸ் கூட சேர்ந்து நம்ம ஒரு இம்பாக்ட் மேக் பண்ணலாம். தட் இஸ் ஆன் சைனா ஆர் பிரஷரைசிங் சைனா வித் ரிகார்ட்ஸ் டு சிபிஇசி ஆர் ஒன் பெல்ட் ஒன் ரோட் இனிஷியேட்டிவ். பட் ஆனா இது வந்து ஒரு ஐடியாலஜிக்கல் பேட்டில் ஃபீல்ட். சரியா, சோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ஐடியாலஜி. வி ஆர் சப்போர்ட்டிங் இட், வி ஆர் நாட் சப்போர்ட்டிங் இட் அப்படின்னு சொல்ற மாதிரி. சைனா பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அண்ட் அவங்களுடைய டெவலப்மெண்ட் மாடல் டிஃபரெண்டாக இருக்குது. அவங்களுடைய ஓன் சிஸ்டம் பேஸ் பண்ணி அவங்க டெவலப் ஆகுறாங்க. தீஸ் திங்ஸ் வில் நாட் இம்பாக்ட் சைனா. சரியா, சோ இப்போ சிபிஇசியை நம்ம அப்போஸ் பண்றோம்னு சொல்லிட்டா சைனாக்காரங்க உடைய டெவலப்மெண்ட் மாடல் ஸ்டாப் ஆயிடுமா? அப்படி கிடையாது. அண்ட் தே ஆர் a nation which spends more on military. சோ இப்போ என்ன ஆயிருக்குன்னா who happens to be the super power னு சொல்ற மாதிரி இருக்கு. யுஎஸும் தன்னுடைய மிலிட்டரியில நிறைய ஸ்பெண்ட் பண்றாங்க and China also doing the same. and China மிலிட்டரியில அதிகமாக ஸ்பெண்ட் பண்றதுனால we have a trouble. ஏன்னா நம்ம பார்டர் இருக்கு சைனா கூட. and அவங்களுடைய military presence happens to be an troublesome scenario for India. சரியா, சோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்கன்னா, ரெண்டு நேஷனும் சூப்பர் பவர் ஆகணும் அப்படின்னு சொல்றது பேஸ் பண்ணி ஒருத்தனை வந்து தன்னைத்தானே வளர்த்துக்கிறாங்க. அது டெக்னாலஜிக்கல் ஃப்ரண்டாக இருக்கட்டும், மிலிட்டரி ஆஸ்பெக்ட்ஸாக இருக்கட்டும். அண்ட் இதனால இந்தியா வந்து அதுக்கு ஏத்த மாதிரி ரிலேஷன்ஷிப் வைக்க வேண்டியதாக இருக்கு. இப்போ யூஎஸ் சைனா ரைவல்ரியை பேஸ் பண்ணி இந்தியா யூஎஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குது. சரியா, சோ இப்போ சைனா தன்னுடைய மிலிட்டரி பேஸ் அதிகமாக டெவலப் பண்ணாங்கன்னா இந்தியா வி நீட் டு கோ வித் யூஎஸ். சோ இப்படி இருந்தாதான் மல்டி போலார் வேர்ல்டு சஸ்டெயின் ஆகும், ஒரு ஈக்குவலிபிரியம் இருக்கும். அண்ட் இது வரையும் இல்லாம இந்தியாவும் சைனாவும் ஒரு ட்ரஸ்ட் அண்ட் கோஆபரேஷனை பில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல்ல சொல்றாரு ஆத்தர். சரியா, சோ இந்த ஆர்டிகல்ல என்ன சொல்ல வர்றாரு ஆத்தர் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இவ்வளவு பொட்டன்ஷியல் இருந்ததுங்க நம்மளுக்கு, இது நம்ம டேப் பண்ணிருக்கலாம், ஆனா டேப் பண்ணல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் செகண்ட் இஸ் லைக் இந்தியா நீட் டு அட்ஜஸ்ட் இட்செல்ஃப் வித் தி ஆன்கோயிங் சிச்சுவேஷன். சோ நம்ம சைனா கூடயும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அட் தி மீன் டைம் we need to engage in a good relationship with US அப்படின்னு சொல்லிட்டு மீன் பண்றது தான் இந்த ஆர்டிகல். சரியா, பட் however இது இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து ஜியோ பொலிட்டிக்கல் திங்ஸ். இப்போ யூபிஎஸ்சி மெயின்ஸ்ல ஒரு இன்டர்வியூல இந்த பேஸ் பண்ணி क्वेश्चंस கேட்டாங்களா, நீங்க ஆன்சர் எழுதலாம். புரியுதுங்களா? சோ இந்தியா சைனா ரிலேஷன்ஷிப், இந்தியா யுஎஸ்ஏ ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி क्वेश्चंस கேக்குறாங்கன்னு வைங்களா, then you can write these points which we inferred in this article. fine. ஆனா இது ரொம்ப ஸ்கேட்டர்டான ஆர்டிகல். ஸோ ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர்ஸ் லைக் ஆன்சர் ரைட்டிங்னு சொல்கிற மாதிரி இல்லை. பட் இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் வித் ரிகார்ட்ஸ் டு இன்ஃபர்மேஷன். ஏன்னா நம்ம பார்த்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த போக்கை பேஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பொட்டன்ஷியலை நம்ம மேட்ச் பண்ணல. அண்ட் டெக்னாலஜிக்கல் வார் பிட்வீன் யூஎஸ் அண்ட் சைனா. சரியா, சைனீஸ் கம்பெனிஸ் இன்வெஸ்டிங் இன் இந்தியா, தட் இஸ் வித் ரிகார்ட்ஸ் டு டெக்னாலஜி. சரியா, ஸோ அந்த உய்கூர் ப்ராவின்ஸ், டாமினன்ஸ் ஆஃப் சைனா இன் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹர்மோஸ், இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதெல்லாம் ஜியோ பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம். புரியுதுங்களா? ஸோ these are the points which we inferred from this article, and that's it with regards to this article also, guys. Seringla, so I'm ending this video right now. Thank you for watching.